என் பெயர் அதிதி. என் மாமியார் வீட்டிலேயே வசித்து வந்த என் விதவை நாத்தனார் செய்த மரியாதையற்ற நடந்து கொள்ளலால் இன்று அவளுக்கு நல்ல நாளாக இருக்கவில்லை. என் கணவர் கோபத்தில் தன் சகோதரியின் அறைக்கதவை ஒரே தள்ளில் திறந்து உள்ளே சென்று அவளது கையை பிடித்து தள்ளி வீட்டிலிருந்து வெளியேற்றத் தொடங்கினார். என் நாத்தனார் அழுது கொண்டே நடுங்கும் குரலில், கடவுளுக்காக அண்ணே இப்படிச் செய்யாதே, கடவுளின் தண்டனை சத்தமில்லாமல் வரும் என்றாள். நான் எப்போதுமே என் கணவரிடம் என் நாத்தனாரைப் பற்றி புறம்பேசி, உன் சகோதரி நம் உறவை முறித்து இந்த வீட்டை தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்று கூறி வந்தேன். என் கணவர் கோபத்தில் தாய் போன்ற தன் மூத்த சகோதரியை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். நான் மகிழ்ச்சியடைந்தேன். நாத்தனாரின் அறையை என் வருங்கால குழந்தைக்காக தயார் செய்தேன். நாத்தனார் வீட்டை விட்டுச் சென்ற பிறகு வீட்டின் முழு அதிகாரமும் என் கைக்கு வந்துவிட்டது போல் உணர்ந்தேன். நான் மிக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் உடல்நிலை முற்றிலும், ஒரு நாள் என் தீய செயல்களுக்கான பலன் எனக்கு இப்படி கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு கூட்டுக் குடும்பத்தில்தான் வசித்து வந்தேன். ஆனால் எனக்கு தனியாக இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும். கூட்டுக் குடும்பத்தின் சத்தமும் ஆரவாரமும் என்னை மிகவும் எரிச்சலடையச் செய்தன. நான் எப்போதுமே என் அம்மாவிடம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை. சில நேரம் குழந்தைகள் அழும் சத்தம் கேட்கிறது, சில நேரம் வீட்டிலிருந்து பாத்திரங்களின் சத்தம் கேட்கிறது. இந்த வீட்டில் எப்போதாவது அமைதி நிலவுமா இல்லையா என்று கேட்பேன். அதற்கு என் அம்மா, நீ என்ன பைத்தியமா? நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம், அப்படி இணைந்து வாழ்வதில்தான் எப்போதும் நல்லது இருக்கிறது என்று கூறுவார். அம்மாவின் இந்த வீண் பேச்சுகள் எனக்கு புரியவே இல்லை. நான் அமைதியான தனிமையான வாழ்க்கையை வாழவே விரும்பினேன். அந்த சமயத்தில் என்னை மகிழ்ச்சியடைய செய்த ஒரு வரன் வந்தது. எனக்கு மூத்த அக்கா ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு திருமணமாகிவிட்டது. இப்போது வீட்டில் என் முறைதான். இந்த வரன் தானாகவே எங்களை தேடி வந்தது. என் குடும்பத்திலுள்ள அனைவரும் இந்த வரனுக்கு சம்மதித்தனர். பையனின் புகைப்படத்தை எனக்கு காட்டியபோது நானும் மகிழ்ச்சியடைந்தேன். பையன் மிகவும் அழகாகவும் நல்ல வேலையிலும் இருந்தான். என் வருங்கால கணவரின் பெயர் அபிஜித். அவருடைய பெற்றோர் அவர் சிறுவயதாக இருக்கும்போதே இறந்துவிட்டனர். அவருக்கு ஒரு மூத்த சகோதரியைத் தவிர இந்த உலகில் வேறு யாருமே இல்லை. அபிஜித்தின் மூத்த சகோதரி ராக்கிதான் அவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தார். அவளுக்கு 18 வயதாக இருந்தபோதும் அபிஜித்திற்கு 12 வயதாக இருந்தபோதும் அவளுக்கு திருமணம் நடந்ததாக கேள்விப்பட்டேன். ராக்கி தீதி எப்போதுமே தன் தம்பியைப் பற்றி பெரும் கவலையோடு இருந்தார். ஏனெனில் அவர் அபிஜித்தை அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டார். ராக்கி தீதி திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அவளது உறவினர்கள், ராக்கி, நீ திருமணம் செய்து கொள். இப்போதுதான் உனக்கு திருமண வயது, நல்ல வரன்களும் வருகின்றன. திருமண வயது கடந்து நீ உன் தம்பியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுதும் தனியாகவே நிற்க வேண்டியிருக்கும். உன்னை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினர். ராக்கி தீதி தன் தம்பியை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார். நான் சென்ற பிறகு அபிஜித் என்ன ஆவான் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். அதனால் உறவினர்கள் அவளது திருமணத்தை வீட்டை விட்டு வெகு தொலைவில் செய்யாமல் பின்னணி தெருவிலேயே முடித்து வைத்தனர். அங்கிருந்து ராக்கி தீதி தன் தம்பியை பார்க்க அடிக்கடி வர முடிந்தது. சில நேரங்களில் தம்பியை தன் வீட்டிற்கும் அழைத்துக் கொள்வார். திருமணத்திற்கு பிறகும் அவருக்கு அபிஜித்தை பற்றி அதிக கவலை இருக்கவில்லை. ஏனெனில் அவர் அவனுக்கு உணவு அனுப்பி வைப்பார். மேலும் பிறந்த வீட்டிற்கு வந்து அவனுடைய அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பார். ராக்கி தீதிக்கு திருமணமாகி ஒரு வருடம் கழித்து அவர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அவருடைய மாமியார் வீட்டார் அவரை மிகவும் கேவலமாக பேசத் தொடங்கினர். அப்போதிருந்தே ராக்கி தீதியின் வாழ்க்கையில் துன்பங்கள் வரத் தொடங்கின. அவளது மாமியார் வீட்டார் அவளை மிகவும் துன்புறுத்தினர். கணவன் மது அருந்திவிட்டு அடித்து உதைப்பான். அவள் தன் வேதனையை யாரிடமும் கூறவில்லை. ஆனால் ஒருநாள் அவளது கணவன் அவளது ஒரே மகளான ஸ்ரேயாவின் மீது கை வைத்தபோது ராக்கி தீதியால் அந்த வீட்டில் மேலும் வாழ முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. அன்றிலிருந்து அந்த வீட்டில் வாழ்வதில்லை என்று அவர் முடிவெடுத்து விவாகரத்து பெற்றார். அவர் தன் மகளை அழைத்துக் கொண்டு பிறந்த வீட்டிலேயே வாழத் தொடங்கினார். காலம் உருண்டோடியது. இந்த சம்பவம் நடந்து முழுதாக 10 ஆண்டுகள் கழிந்தன. அபிஜித் தன் படிப்பை முடித்து அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. இப்போது அவர் தன் தம்பியின் திருமணத்தை முடித்து வைக்க விரும்பினார். நீ விரும்பினால் மறுமணம் செய்து கொள்ளலாம், உனக்கு இன்னும் வயதிருக்கிறது என்று மக்கள் அவரிடம் எவ்வளவோ கூறினர். ஆனால் ராக்கி தீதி, நான் இனி எப்போதும் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன். என் வாழ்க்கை பெற்றோர் இல்லாமல் கழிந்தது. பெற்றோர் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை நான் அறிவேன். என் மகளுக்கு முன்னால் இன்னொரு தந்தையை கொண்டு வந்து நிறுத்தி அவளுடைய வாழ்க்கையையும் கடினமாக்க நான் விரும்பவில்லை என்று உறுதியாக கூறிவிட்டார்.
அவர் தன் முழு வாழ்க்கையையும் தன் தம்பிக்கும் தன் மகளுக்கும் அர்ப்பணித்திருந்தார். அபிஜித்தின் தீதி அவனுக்காக வரன் தேடிக் கொண்டிருந்த நாட்களில்தான் தற்செயலாக என் பெற்றோரும் எனக்காக வரன் தேடத் தொடங்கினர். புரோகிதர் அபிஜித்தின் சகோதரியிடம், அடுத்த தெருவில் இருக்கும் தர்மேந்திராஜியின் மகள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ராக்கி சகோதரி, ஏன் வீணாக அங்குமிங்கும் உன் தம்பிக்கு பெண் தேடிக் கொண்டிருக்கிறாய்? வரன் நம் தெருவிலேயே இருக்கிறது. அவர்கள் மிகவும் பண்பான மரியாதைக்குரிய மனிதர்கள் என்று கூறினார். ராக்கி தீதி ஆர்வத்துடன், அப்படியா புரோகிதரே, அப்படியென்றால் பெண் எப்படிப்பட்டவள் என்று சொல்லுங்கள். தமே அவளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். புரோகிதர், ஆமாம் சகோதரி, நான் பெண்ணை பார்த்திருக்கிறேன். அவளுடைய தந்தையும் என்னிடம் தன் மகளின் புகைப்படத்தை கொடுத்து நல்ல வரன் ஏதேனும் இருந்தால் சொல்லுமாறு கூறியுள்ளார். உன்னுடைய தம்பிக்கும் அவருடைய மகளுக்கும் இதைவிட நல்ல வரன் அமையவே முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. பெண் அழகாக இருப்பதுடன் பண்பும் அடக்கமும் நிறைந்தவளாக இருக்கிறாள். அந்த பெண் என் கண் முன்னாலேயே வளர்ந்தவள். நான் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு பூஜை செய்யச் செல்வதுண்டு. அடுத்த தெரு முனையில் இருக்கும் வீடுதான் அவர்களுடையது. நீ சம்மதித்தால் நான் மேற்கொண்டு பேசுகிறேன். அபிஜித்திற்கும் அந்த பெண்ணிற்கும் ஜாதகமும் நன்றாக பொருந்துகிறது. அவர்களும் தங்கள் மகளின் திருமணத்தை விரைவில் முடிக்க விரும்புகிறார்கள். இந்த வரன் கை நழுவி போய்விடக்கூடாது என்றார். ராக்கி தீதி, இல்லை புரோகிதரே, நீங்கள் வரன் விஷயத்தை மேற்கொண்டு பேசுங்கள். பாக்கி எல்லாம் இறைவன் விருப்பம். என் தம்பியையும் என்னையும் மதிக்கக்கூடிய தன் அதிர்ஷ்ட காலடிகளால் இந்த வீட்டை ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு பெண்தான் என் தம்பிக்கு வேண்டும் என்றார். புரோகிதர், அட ராக்கி சகோதரி, என்ன இப்படி பேசுகிறாய்? இக்காலத்து பெண்களைப் போல அவள் பில்குல் இல்லை. சரி, நான் புறப்படுகிறேன். இன்றே தர்மேந்திராஜியிடம் இந்த வரனை பற்றி பேசுகிறேன் என்றார். ராக்கி தீதி, ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக விரைவில் பேசுங்கள். என் தம்பியின் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கூடிய விரைவில் இந்த பொறுப்பிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றார். மாலை அபிஜித் வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது ராக்கி தீதி ஏற்கனவே அவனுக்காக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார். அவர், அபிஜித், புரோகிதர் உனக்காக ஒரு பெண்ணைப் பற்றிச் சொல்லியிருக்கிறார் என்றார். அபிஜித் துண்டால் கைகளை துடைத்துக்கொண்டே, சரி தீதி, நீங்கள் பாருங்கள். நான் அனைத்தையும் உங்களிடமே விட்டுவிட்டேன். நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ அவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான். அருகில் அமர்ந்திருந்த ஸ்ரேயா மகிழ்ச்சியடைந்து, வா ரெஸ்ட், மாமாவுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அம்மா, நான் மாமாவின் திருமணத்திற்கு நிறைய ஆடைகள் தைத்துக் கொள்வேன் என்றாள். ராக்கி தீதி சிரித்துக்கொண்டே, ஆமாம் ஆமாம் ஸ்ரேயா, கடைசியில் என் ஒரே தம்பியின் திருமணம் அல்லவா, திருமணம் மிகவும் விமரிசையாக நடக்கும் என்றார். அவர் அபிஜித்தை ஆசீர்வதித்து புரோகிதரிடம் மேற்கொண்டு பேசுமாறு கூறியிருப்பதாகச் சொன்னார். அந்த பெண் மிகவும் நல்லவள் என்றும் நம் தெருவை சேர்ந்தவள் என்றும் அவர் கூறினார். பெண்ணின் பெற்றோரும் அவளுக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறார்களாம். பெண் மிகவும் பண்பானவள், அடக்கமானவள். உறவுகள் உட்பட அனைத்து விதமான பழக்க வழக்கங்களும் தெரிந்த ஒரு நாத்தனார், அண்ணிதான் எனக்கு வேண்டும் என்றார். அபிஜித் ராக்கி தீதியின் கன்னங்களைத் தொட்டு, என் அன்பான தீதி, நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே நடக்கும் என்றான். மறுநாள் புரோகிதர் வந்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அதைக் கண்ட ராக்கி தீதிக்கும் பேச்சு முடிந்துவிட்டது என்பது புரிந்துவிட்டது. மறுநாள் ராக்கி தீதியும் அவளது மகளும் என்னை பார்ப்பதற்காக வந்தனர். நான் தலைகுனிந்து மிகவும் மரியாதையுடன் அமர்ந்திருந்தேன். என் நாத்தனார் என்னை முதல் பார்வையிலேயே பிடித்து கொண்டார். இவ்வாறாக நான் முன்பக்கத் தெருவிலிருந்து திருமணமாகி பின்பக்கத் தெருவில் உள்ள அபிஜித் சுக்லாவின் வீட்டிற்கு வந்தேன். திருமணத்தின் முதல் நாள் காலையிலேயே அபிஜித் என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டு தன் தீதியின் முழங்காலை கட்டியணைத்துக் கொண்டு அமர்ந்துவிட்டார். நான் அறையில் அபிஜித்துக்காக எவ்வளவோ நேரம் காத்துக்கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய அக்காள் மகள் ஸ்ரேயா அறைக்குள் என்னிடம் வந்தாள். சில நேரங்களில் அவள் என் வளையல்களை தொட்டுப் பார்ப்பாள். சில நேரங்களில், மாமி, நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறுவாள். அவளுடைய பேச்சை கேட்டாலே எனக்கு வெறுப்பாக இருந்தது. தன் புதுப்பெண்ணை யாராவது இப்படி விட்டுவிட்டுச் செல்வார்களா என்று என் கணவர் மீது எனக்கு கோபமாக வந்தது. போதாக்குறைக்கு இந்தச் சிறுமி வேறு என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். திருமணமாகி ஒரு வாரம் கழித்து நானும் அபிஜித்தும் வெளியே சென்று உணவருந்த திட்டமிட்டிருந்தோம். தயாராகும்போது அபிஜித் என்னிடம், அதிதி, நீ இங்கேயே இரு, நான் போய் தீதியிடம் அனுமதி வாங்கி வருகிறேன் என்றார். பால் குடிக்கும் குழந்தையைப் போல அல்லவா அனுமதி வாங்கச் செல்கிறார் என்று நான் மனதிற்குள் முணுமுணுத்துக் கொண்டேன். ராக்கி தீதி, சரி சரி, நீங்கள் இருவரும் நிம்மதியாகச் சென்று நன்றாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்றார். அபிஜித்தின் பார்வை தன் அக்காள் மகள் மீது விழுந்ததும், தீதி, ஸ்ரேயாவையும் தயார் செய்யுங்கள், ஸ்ரேயாவும் நம்முடன் வருவாள் என்றான். தீதி வேண்டாம் என்று மறுத்தும் அபிஜித், இல்லை தீதி, நம் செல்லக்குட்டி எப்படியும் எங்குமே செல்வதில்லை.
நாள் முழுதும் இங்கேயேதான் இருக்கிறது. மாமி வேறு அவளுக்கு மிகவும் பிடித்தவளாகிவிட்டாள். இனி அவள் மாமியுடன் தான் வருவாள். அனுப்பி வையுங்கள் தீதி. அவள் வந்தால் அதிதிக்கும் துணையாக இருக்கும் என்றான். ஸ்ரேயா மகிழ்ச்சியடைந்து, மாமா, நான் எப்போதோ தயாராக உட்கார்ந்திருக்கிறேன் என்றாள். அதன்பு பிறகு அவள் தன் மாமாவுடன் அறைக்குள் வந்தாள். ஸ்ரேயாவும் நம்முடன் வருகிறாள் என்று அபிஜித் என்னிடம் கூறினார். இதைக் கேட்டதும் எனக்கு ரத்தம் கொதித்தது. இனி இந்த வாளும் கூட கணவன் மனைவியாகிய எங்கள் இருவருடன் எல்லா இடத்திற்கும் தொங்கிக் கொண்டு வருமா என்று தோன்றியது. நான் எதையாவது சொல்ல நினைக்கத்தான் செய்தேன். ஆனால் எதுவும் பேச முடியாமல் அமைதியானேன். என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் இரவு உணவிற்குச் சென்றபோது நான் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. வெறுமனே அமைதியாக அமர்ந்திருந்தேன். அபிஜித்திற்கு என் அமைதி கண்ணிலேயே படவில்லை என்பதை நான் கவனித்தேன். அவர் என்னைவிட தன் அக்காள் மகளைத்தான் அதிகமாக கவனித்துக் கொண்டார். திரும்பி வரும் வழியில் அபிஜித் தன் தீதிக்காகவும் உணவை பொட்டலம் கட்டி வாங்கிக் கொண்டார். வீட்டிற்கு வந்ததும் அபிஜித் நேராக தன் சகோதரியின் அறைக்குச் சென்றார். அவர் அங்கே செல்வதை பார்த்து நான், அபிஜித், இப்போது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், தீதிக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா, அதைத்தான் கொடுக்கச் செல்கிறேன் என்றார். அதற்கு நான், அவருடைய மகளும் நம்முடன் வந்திருந்தாள் அல்லவா, அவளிடம் கொடுத்து விடுங்கள், அவள் கொடுத்து விடுவாள், நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்றேன். அதற்கு அவர், சரிதான், நீ சொல்வதும் சரிதான், இருந்தாலும் நாங்கள் வந்துவிட்டோம் என்று தீதியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன், அவருக்கு நிம்மதியாக இருக்கும் என்றார். அபிஜித் சென்று விட்டார். நான் எரிச்சலும் கோபமுமாக அறைக்குச் சென்றேன். அபிஜித் தன் சகோதரியிடம் சென்று வெகுநேரம் ஆகிவிட்டது. அவருடைய இந்த ஜால்ரா தனம் முடிவதற்கே இல்லை. தன் சகோதரி மற்றும் அக்காள் மகள் மீது இவ்வளவு பைத்தியமாக இருந்தவர் என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டார்? எனக்குள் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது. அபிஜித் அறைக்குள் வந்தபோது நான் தூங்குவதற்காக படுத்திருந்தேன். அவர், அதிதி, தூங்கிவிட்டாயா என்று கேட்டார். அதற்கு நான், தூங்காமல் வேறு என்ன செய்வது? உங்களிடம் எனக்காக நேரமே இல்லையே. இரவு உணவின்போது உங்களின் முழு நேரத்தையும் ஸ்ரேயாவிற்கு கொடுத்தீர்கள். வீட்டிற்கு வந்த பிறகு தீதியிடம் சென்று விட்டீர்கள். இப்போது தூக்கம் வந்ததும் அறைக்கு வந்துவிட்டீர்கள் என்றேன். அதற்கு அவர், அதிதி, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? அவர்கள் என் சகோதரியும் அக்காள் மகளும் ஆவர். இந்த உலகில் என்னைத் தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. என் தீதிதான் எனக்கு தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள் எல்லாமே. நான் சலிப்புடன், அப்படியானால் போங்கள், அவர்களிடமே சென்று தூங்குங்கள் என்று உரக்கச் சொன்னேன். அபிஜித், அதிதி, நீ வீணாக இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குகிறாய். தீதி தூங்கிவிட்டாரா இல்லையா என்று பார்க்கத்தான் நான் சென்றேன். ஏனெனில் எனக்கு எப்போதாவது நேரம் கடந்துவிட்டால் தீதி மிகவும் கவலைப்பட்டு விடுவார் என்று எனக்கு தெரியும். வீட்டிற்குள் நுழைந்ததும் முதலில் தீதியைச் சந்தித்துவிட்டு அவனது அறைக்குச் செல்வது எனக்கு பழக்கம். இதில் பெரிய விஷயம் எதுவுமில்லை. அவர் என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார் என்றார். நான் வேறு பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு, அபிஜித், இத்துடன் நிறுத்துங்கள். எனக்கு தூக்கம் வருகிறது, நான் மேற்கொண்டு விவாதிக்க விரும்பவில்லை என்றேன். உங்களுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். திருமணமாகி இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் என் நாத்தனார் புதிய கோரிக்கைகளை தொடங்கினார். நான் சமையலறைக்குள் நுழைந்தது என் நாத்தனாருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால் அவர் என்னை வைத்து பெருமளவில் பாயாசம் செய்ய வைத்து தெரு முழுவதற்கும் அன்னதானம் செய்தார். அவருடைய கூற்றுப்படி இது அவர்கள் குடும்பத்தின் வழக்கமாம். அதில் திருமணமான உடனே புதுப்பெண் தன் முதல் சமையலில் பாயாசம் செய்து அன்னதானம் செய்ய வேண்டுமாம். அவர் தன் முழங்கால் வலியின் காரணமாக பெரும்பாலான நேரங்களில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எனக்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு பாயாசம் செய்து முடித்ததும், அதிதி, பாயாசம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் ருசி காட்டேன் என்று கேட்கத் தொடங்கினார். அவருடைய மகளும் என் அருகில் வந்து, நானும் இன்று மாமி கையால் செய்த பாயாசத்தை வயிறு நிறையச் சாப்பிடுவேன் என்றாள். எனக்கு அந்த தாய்மகள் இருவர் மீதும் கடும் கோபம் வந்தது. அவர்கள் பாயாசத்தை மிகவும் புகழ்ந்து பேசினார்கள். அன்னதானம் நடந்தபோதும் ஒவ்வொருவரும் பாயாசத்தை புகழ்ந்துதான் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த புகழ்ச்சியைக் கேட்டு என் நாத்தனார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மீண்டும் மீண்டும் அனைவரிடமும் பாயாசம் நன்றாக இல்லாமல் எப்படி இருக்கும்? அதை செய்தது என் அண்ணி அல்லவா என்று கூறிக்கொண்டிருந்தார். அன்றிலிருந்து ராக்கி, தீதி, அதிதி இத்தனை ஆண்டுகளாக இந்த வீட்டின் சமையலறை என் பொறுப்பில் இருந்தது. இப்போது இந்த வீட்டின் சமையலறை மட்டுமல்ல, வீட்டின் ஒவ்வொரு பொறுப்பையும் நீயே உன் கையில் எடுத்துக்கொண்டு என்னை விடுவித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். நான் அவருடைய பேச்சைக் கேட்டு லேசாக புன்னகைத்தேன்.
இனி வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானே செய்ய வேண்டும், அவர் எதுவும் செய்ய மாட்டார் என்பதுதான் இதன் அர்த்தம் என்று எனக்கு தெளிவாக புரிந்தது. அதாவது, என்னை சம்பளமில்லாத வேலைக்காரியாக ஆக்கிவிட்டார்கள். கடும் வெயிலிலும் வீட்டின் அனைத்து வேலைகளையும் இப்போது நானே செய்யத் தொடங்கினேன். அந்த தாய் மகள் இருவரும் என்னை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தனர். நான் ஒருத்தி மட்டும் காலையிலிருந்து மாலை வரை வீட்டின் வேலைகளில் மூழ்கியிருப்பேன். என் நாத்தனாரோ தெருவில் உள்ள பெண்களைச் சந்திக்க வெளியே சென்று விடுவார். வெகு நேரம் கழித்தே வீட்டிற்கு வருவார். அல்லது தன் மகளுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். நான் வேலை செய்வதை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். வீட்டின் வேலைகளை செய்து செய்து எனக்கு வெறுத்துப் போய்விட்டது. சில நேரங்களில் இதையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு நீண்ட நாட்களுக்கு என் பிறந்த வீட்டிற்குச் சென்றுவிடலாம் என்று தோன்றும். ஆனால் என்ன செய்வது, என் பிறந்த வீடும் அருகில்தான் இருந்தது. அங்கே அளவற்ற சத்தம் இருந்தது. அதிலிருந்துதான் எனக்கு இப்போது விடுதலை கிடைத்திருந்தது. நான் எப்போதாவது என் பெற்றோரின் வீட்டிற்குச் செல்ல விரும்பினால் அபிஜித் காலையில் அலுவலகம் செல்லும்போது என்னை பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு மாலையில் திரும்பும்போது அழைத்து வருவார். இவ்வாறாக எனக்கு சில மணிநேரங்கள் நிம்மதி கிடைத்தது. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு இவ்வளவு வேலை செய்து பழக்கமில்லாததால் நான் வேலை செய்வதை தவிர்க்க பார்ப்பேன். 1-2 முறை நான் அபிஜித்திடம் இது பற்றி குறை கூறியபோது அவர், சரி அதிதி, நான் தீதியிடம் பேசுகிறேன். சுத்தம் செய்வதற்கெல்லாம் ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்ளலாம், உனக்கும் சுலபமாக இருக்கும் என்றார். ஆனால் அபிஜித் தீதி இதற்கு சம்மதிப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை என்றேன். அதற்கு அவர், நீ கவலைப்படாதே, நான் தீதியிடம் பேசுகிறேன் அல்லவா? ஒருவேளை அவர் சம்மதிக்கவில்லை என்றால் உனக்கு வேலைகளில் உதவி செய்யுமாறு அவர்களிடம் சொல்கிறேன் என்றார். அபிஜித் தன் சகோதரியின் அறைக்குச் செல்லத் திரும்பியதும் நான் அவருடைய கையை பிடித்து நிறுத்தி, அபிஜித், வேலைக்காரி வைக்கும் விஷயத்தை நான்தான் உங்களிடம் சொன்னேன் என்று தீதிக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இல்லையென்றால் நீங்கள் சென்ற பிறகு நான் அவர்களிடம் 1000 பேச்சுகளை கேட்க வேண்டி வரும் என்றேன். அபிஜித் தலை அசைத்துவிட்டுச் சென்றார். அபிஜித் தீதியின் அறைக்கு சென்றபோது அவர் தன் மகளுக்கு ஜடை பின்னுவதில் பிஸியாக இருந்தார். அபிஜித் அவர் அருகில் சென்று மென்மையாக அமர்ந்து மிகவும் அன்போடு ஸ்ரேயாவை தன் மடியில் அமர்த்திக் கொண்டு தீதியை பார்க்கத் தொடங்கினார். அங்கே அவருக்கு தனிமையின் உணர்வுகள் தென்பட்டன. தீதி உடனே அவரிடம், சொல் என் தம்பியே, என்ன பேச வேண்டும் என்று கேட்டார். அபிஜித் அவரை பார்த்து, ஆமாம் தீதி, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்றான். ராக்கி தீதி ஆர்வத்துடன் அபிஜித்தை பார்த்து, ஆமாம் சொல் என்றார். தீதி, நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் வீட்டை சுத்தம் செய்வதற்காக ஏன் ஒரு வேலைக்காரியை வைக்கக்கூடாது? வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன. அதிதி தனியாக எல்லா வேலைகளையும் செய்து களைத்துப் போகிறாள் என்றான். தீதி, ஃபார் அபிஜித், நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய குடும்பம் இல்லையே. நாம் 4 பேர்தானே இருக்கிறோம். நானும் ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானேதானே செய்து வருகிறேன். அது மட்டுமில்லாமல் ஒரு வேலைக்காரியை வைக்கும் அளவிற்கு உன்னிடம் அவ்வளவு பட்ஜெட்டும் இல்லையே. உன்னுடைய சம்பளத்தில் வீட்டின் செலவுகளை மட்டுமே சமாளிக்க முடிகிறது. இப்போது என் ஸ்ரேயா பள்ளிக்குச் செல்லவில்லை. அவள் செல்லத் தொடங்கும்போது இந்தச் செலவு அவளுடைய படிப்புக்கும் தேவைப்படும் என்றார். அபிஜித், தீதி வீட்டின் செலவுகளுடன் சேர்த்து நீங்களும் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அது எந்த நாளில் பயன்படும் என்றான். தீதி, அபிஜித், அந்த சேமிப்பை நான் எனக்காக சேர்த்து வைக்கவில்லை, உன்னுடைய வருங்காலத்திற்காகத்தான் சேர்த்து வைத்திருக்கிறேன். உனக்கு குழந்தைகள் பிறக்கும்போது பொறுப்புகள் இன்னும் அதிகரிக்கும், செலவுகளும் உன் சம்பளத்தை தாண்டிவிடும். அப்போது இதையெல்லாம் நீ எப்படிச் சமாளிப்பாய்? நான் இதைப்பற்றி யோசித்துதான் உன்னிடம் சொல்கிறேன். மற்றபடி உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ செய்யலாம். நான் உன் சகோதரி. உன்னுடைய நாளைய எதிர்காலத்தைப் பற்றி நான் கவலைப்படுகிறேன். இனி வீட்டின் வேலைகளைப் பொறுத்தவரை நான் இருக்கிறேன் அல்லவா? நான் அதிதிக்கு வீட்டின் வேலைகளில் உதவி செய்கிறேன். உனக்குத் தெரியும் தானே, இப்போது என் உடம்பில் அவ்வளவு தெம்பு இல்லை. என் மாமியார் வீட்டார என்னை அடித்து உதைத்த வலி ஆஜகி என் உடம்பில் உயிரோடிருக்கிறது. அந்த வலிகள் என்னை உள்ளுக்குள்ளிருந்து பொல்லாக்கிவிட்டன. என்னால் அதிக வேலைகள் செய்ய முடியாது. இருந்தாலும் அதிதியை வீட்டின் அனைத்து வேலைகளையும் தனியாக செய்ய நான் விடமாட்டேன் என்றார். தீதியின் பேச்சைக் கேட்டு அபிஜித் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் அறைக்கு திரும்பி வந்ததும் நான் அவசரமாக, தீதி என்ன சொன்னார்? எனக்கு வேலைக்காரி வைத்து தருகிறீர்களா என்று கேட்டேன். அபிஜித், பார் அதிதி, தீதி சொல்வது முற்றிலும் சரிதான் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, என்ன சரி என்று சொல்கிறீர்கள் என்றேன். நமக்கு இருப்பது சிறிய குடும்பம்தான், வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருக்கப் போகின்றன? நீயும் தீதியும் சேர்ந்து செய்து கொள்ளுங்கள். நாம் இப்படி வீண் செலவு செய்து வேலைக்காரியை வைத்தால் இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் சேமிப்பும் கரைந்துவிடும் என்றார்.
நான் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு, நீங்கள் உங்கள் தீதியின் பேச்சைக் கேட்டு இப்படித்தான் முடிவெடுப்பீர்கள் என்று எனக்கு முன்பே தெரியும். உங்களுக்கு என்னைப் பற்றிச் சிறிதும் கவலையில்லை என்றேன். அபிஜித் அதிதி அப்படியில்லை. ஆனால் தீதி சொல்வதும் பொய்யில்லையே. நீ வீணாக கோபப்படுகிறாய் என்றார். நான் கோபத்துடன் சமையலறைக்குச் சென்றேன். வேலைக்காரி வரவில்லை. ஆனால் தீதி வீட்டின் வேலைகளில் எனக்கு உதவி செய்யத் தொடங்கினார். சொல்லப்போனால் பெரும்பாலான வேலைகளை நான் இப்போது ராக்கி தீதியைக் கொண்டே செய்ய வைத்தேன். அபிஜித் வரும் நேரமாக இருந்தால் நான் என்னை ஏதேனும் ஒரு வேலையில் பிஸியாக காட்டிக்கொள்வேன். என்னை பார்த்து அபிஜித் வீட்டின் மீதி வேலைகள் முழுவதையும் நான்தான் செய்வதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் அலுவலகத்திற்குச் சென்ற பிறகு நான் தலைவலி என்று சாக்குப்போக்கு சொல்லி படுத்துக்கொண்டேன். வீட்டின் அனைத்து வேலைகளையும் தீதியே செய்தார். நான் மாலையில்தான் எழுந்தேன். தீதி ஸ்ரேயாவிற்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். என்னை பார்த்து, இப்போது உன் தலைவலி எப்படி இருக்கிறது, பரவாயில்லையா என்று கேட்டார். நான் தலையில் கையை வைத்துக்கொண்டு, ஆமாம் தீதி, முன்பை விட கொஞ்சம் பரவாயில்லை என்றேன். தீதி, சரி, நீ ஓய்வெடு. அபிஜித் வந்ததும் உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லச் சொல்கிறேன். நான் ஸ்ரேயாவிற்கு பாடம் சொல்லி முடித்ததும் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன் என்றார். நான், ஐயோ வேண்டாம் தீதி, இவ்வளவு வெயிலாக இருக்கிறது. நீங்கள் சமையலறையில் சமைப்பதா? நானே செய்கிறேன் என்றேன். அவர், சரி, உன் விருப்பம் போலவே செய் என்றார். சற்று நேரத்திற்குப் பிறகு அவர் ஸ்ரேயாவை அழைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டு ருசி பாபியின் வீட்டிற்குச் சென்றார். நான் சமையலறையில் சமைக்கத் தொடங்கினேன். அபிஜித் அலுவலகத்திலிருந்து வந்ததும் நேராக தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு வந்தார். சமையல் செய்து கொண்டிருந்தபோது என் உடைகள் வேர்வையால் நனைந்திருந்தன. என்னை பார்த்ததும் அவர், இன்று என் மனைவி சமையல் செய்கிறாளா என்றார். நான், இன்று உங்களுக்கு பிடித்த உணவை செய்திருக்கிறேன் என்றேன். அபிஜித், இது மிகவும் நல்ல விஷயம். சரி, நீ வெளியே வா. பார், எவ்வளவு வேர்வையால் நனைந்திருக்கிறாய். ஸ்ரேயாவும் தீதியும் எங்கே? ஆளையே காணோமே என்றார். நான், தெரியவில்லை. அந்த தாய்மகள் இருவரும் பக்கத்து வீட்டில் எங்காவது சென்றிருப்பார்கள். ஏற்கனவே தீதிக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என்றேன். இவ்வளவு சொல்லி முடிப்பதற்குள் திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது. நான் கீழே விழுவதற்குள் அபிஜித் என்னை தாங்கி பிடித்துக்கொண்டு, அதிதி, என்ன ஆச்சு? உடம்புக்கு என்ன செய்கிறது என்று பதறினார். நான் என் நெற்றியில் கையை வைத்துக்கொண்டு, தெரியவில்லை. காலையிலிருந்தே தலை பயங்கரமாக வலிக்கிறது என்றேன். அபிஜித், அப்படியென்றால் என்னிடம் ஏன் யாரும் சொல்லவில்லை? குறைந்தபட்சம் எனக்கு ஒரு ஃபோன் செய்திருக்கலாமே. நான் வந்து உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றிருப்பேனே என்றார். நான், தீதிதான் சொன்னார், மாலையில் அபிஜித் வந்ததும் அவனே உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்வான் என்று. தீதி எங்கே கோபித்துக் கொள்வாரோ என்று பயந்துதான் நான் உங்களுக்கு ஃபோன் செய்யவில்லை என்றேன். அபிஜித், இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீ என் மனைவி. உன்னை கவனித்துக் கொள்வது என் கடமை. சரி, இதையெல்லாம் விடு. நாம் இப்போதே மருத்துவரிடம் செல்கிறோம் என்றார். நான், அபிஜித், நான் பரவாயில்லை. மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றேன். அவர், அவசியமிருக்கிறது. நீ சீக்கிரம் உடையை மாற்று என்றார். அபிஜித் தீதியிடம் சொல்லாமலேயே என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். பரிசோதனைக்குப் பிறகு மருத்துவர் சொன்ன செய்தியைக் கேட்டதும் அபிஜித் மகிழ்ச்சியில் பைத்தியமாகவே ஆகிவிட்டார். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, இன்று நீ எனக்கு உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியைக் கொடுத்திருக்கிறாய். இன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று என்னால் சொல்லவே முடியவில்லை என்றார். நாங்கள் வீட்டிற்குத் திரும்பியபோது தீதி முன்றிலில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தார். எங்களை பார்த்ததும் எழுந்து நின்று, அட, நீங்கள் இருவரும் என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டார். நான் ஏதேனும் சொல்வதற்குள் அபிஜித் குறுக்கிட்டு, அதிதிக்கு உடம்பு சரியில்லை என்று எனக்கு ஏன் ஃபோன் செய்து சொல்லவில்லை? அவள் அவ்வளவு வெயிலில் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்திருக்கிறாள். அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. நல்ல வேளையாக அந்த நேரத்தில் நான் வீட்டிலிருந்தேன். இல்லையென்றால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தப்பித்தது நல்ல வேளை என்றான். தீதி ஏதோ பேச வந்தபோது நான் அவருடைய பேச்சை இடைமறித்து, தீதி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் அத்தை ஆகப் போகிறீர்கள் என்றேன். தீதி மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஆனந்தத்தில் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். பிறகு, நீ உட்கார், நான் இப்போது இனிப்பு எடுத்து வருகிறேன் என்றார். அபிஜித் தீதியிடம், தீதி, இனி ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். மருத்துவர் அதிதியை முழு ஓய்வில் பெட் ரெஸ்ட் இருக்குமாறு சொல்லியிருக்கிறார். இனி அவளை பார்த்துக்கொள்வது உங்கள் பொறுப்பு என்றான். தீதி, நீ கவலைப்படாதே. நான் அவளை மிகவும் நன்றாக பார்த்துக்கொள்வேன்.
என் தம்பியின் குழந்தையை என் மடியில் வைத்து விளையாட்டும் அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருப்பேன். சரி, நீ அதிதியை அறைக்கு அழைத்துச் செல், அவள் கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும். நான் இப்போதே இனிப்பு எடுத்து வந்து தெருவில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். ஸ்ரேயா செல்லமே, இனி நீ உன் மாமியை தொந்தரவு செய்யவே கூடாது. நீங்கள் இருவரும் செல்லுங்கள், நான் உங்கள் உணவை அறைக்கே கொண்டு வருகிறேன். அதிதி, நீ ஒன்று கேள். ஜாக்கிரதை, நீ உன் அறையை விட்டு வெளியே கூட வரக்கூடாது, முடிந்தவரை ஓய்வெடு என்றார். அபிஜித் என்னை அழைத்துக் கொண்டு அறைக்குச் சென்றார். என்னை மெத்தையில் அமரவைத்துக் கொண்டே, இனி உன்னை சமையலறையில் பார்க்கவே கூடாது. உன் ஆரோக்கிய விஷயத்தில் நீ கொஞ்சம் கூட அலட்சியமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. தீதி இருக்கிறார் அல்லவா, அவரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீ உன் உடம்பையும் வரப்போகும் நம் குட்டி விருந்தாளியையும் மட்டும் பார்த்துக்கொள், அதுதான் உன் வேலை என்றார். நான் செல்ல கோபம் காட்டி, அடடா, இப்போது நான் படுக்கையிலேயே முடங்கி கிடக்க வேண்டுமா? சின்ன சின்ன வேலைகள் செய்வதில் என்ன தப்பு வரப்போகிறது என்றேன். அக்கா பாவம் தனியாகவே களைத்துப் போய் விடுவார். அதோடு அவருக்கு ஒரு சிறிய பெண் குழந்தையும் இருக்கிறாள். அவளுடைய வேலைகளும் நிறைய இருக்கின்றன. அக்காவுக்கு அவ்வளவாக வேலை செய்து பழக்கமும் இல்லை. நாள் முழுதும் நான் தான் வீட்டை சமாளிக்கிறேன். அபிஜித், சரி, நீ இதையெல்லாம் விடு, என்ன சாப்பிடுகிறாய் என்று சொல். நான் இப்போதே உனக்காக வெளியே போய் வாங்கி வருகிறேன் என்றார். நான் முகத்தை சுளித்துக் கொண்டே, உண்மையில் எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை, சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்றேன். அபிஜித் என்னை படுக்க வைத்துக் கொண்டே, சரி, நீ ஓய்வெடு, நான் கொஞ்ச நேரத்திற்கு வெளியே சென்று வருகிறேன் என்றார். ஆரம்பத்தில் 2-4 நாட்களுக்கு நான் வேலையில் கைகூட வைக்கவில்லை. என் நாத்தனாரே சமையல் முதல் சுத்தம் செய்வது வரை அனைத்தையும் அவரே செய்து வந்தார். சரி, அம்மா என்ற காரணத்தாலாவது வேலையிலிருந்து தப்பிக்க முடிந்தது. இல்லையென்றால் இவர்கள் என்னிடம் ஏதாவது ஒரு வேலையை வாங்கிட்டே இருப்பார்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் தினசரி வேலைகளால் சலித்துப் போயிருந்தேன். சில சமயங்களில் முகத்திற்கு நேராகவே பதில் சொல்லிவிடலாம் என்று தோன்றும். ஆனால் என் கணவருக்காக அமைதியாக இருந்தேன். மாதச் சம்பளம் அபிஜித்திற்கு அலுவலகத்திலிருந்து கிடைக்கும்போது அவர் கொஞ்சம் பிழைப்புச் செலவுக்காக மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி முழுச் சம்பளத்தையும் ராக்கி அக்காவின் கையில் கொடுப்பார். இந்த விஷயம் என்னை முள்ளாய் உறுத்திக்கொண்டே இருந்தது. அடிப்படையில் அக்காவிற்கு இந்த பணத்தில் என்ன உரிமை இருக்கிறது? அவர் இந்த வீட்டின் மகள், இந்த வீட்டின் எஜமானி இல்லையே. அபிஜித் தன் சம்பளத்தை ஏன் தன் சகோதரியிடம் கொடுக்கிறார் என்பதை என்னால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் சிறிய தேவைகளுக்காக கூட என் கணவரிடம் கையேந்துவது எனக்கு பிடிக்கவில்லை. இப்போது நான் இந்த வீட்டில் ஆட்சி செய்ய விரும்பினேன். என் நாத்தனாரையும் அவருடைய மகளையும் வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்பினேன். ஏனென்றால் அவர்கள் இந்த வீட்டின் உறுப்பினர்கள் இல்லை. அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், அல்லது யாரையாவது திருமணம் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இந்த வீட்டிலும் என் கணவரின் சம்பளத்திலும் எனக்கு மட்டுமே முழு உரிமை இருந்தது. இந்த மாதமும் வழக்கம்போல அபிஜித் தன் சம்பளத்தை கொண்டு வந்து என் பக்கத்தில் அமர்ந்திருந்த அக்காவின் கையில் கொடுத்தார். அக்கா என்னை பார்த்தார். ஒருவேளை அவர் என் மனதிலுள்ளதை புரிந்து கொண்டார் போலும். அதனால், அபிஜித், இனி இந்த பொறுப்பை உன் மனைவியிடம் ஒப்புவி. எப்படியும் இனி இந்த வீட்டின் எஜமானி உன் மனைவிதான். என்னால் இனி இந்த பொறுப்புகளையெல்லாம் சுமக்க முடியாது. உன் சம்பளத்தை அதிதியிடம் கொடு. அவள் தன் விருப்பப்படி வீட்டை நடத்துவாள் என்றார். அக்கா என் மனதிலுள்ளதையே கூறிவிட்டார் என்று நான் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அதே நேரம் என் கணவர், இல்லை அக்கா, எப்போதும் போல நீங்களே இந்த வீட்டின் எஜமானியாகவும் பெரியவராகவும் இருப்பீர்கள். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இந்த வீட்டை மிகச் சிறப்பாக சமாளித்து வந்திருக்கிறீர்கள். இனிமேலும் அப்படித்தான் சமாளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் இந்த வீட்டின் நிர்வாகம் முன்பு எப்படி நடந்ததோ அப்படியே தொடரட்டும். மேலும் அதிதிக்கு என்ன தேவை என்றாலும் நானே வாங்கிக் கொடுக்கிறேன். அவளுக்கு இந்த பணம் எதற்கு? இதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் கோபத்துடன் எழுந்து என் அறைக்குச் சென்றேன். அபிஜித் நான் கோபமாக அறைக்குச் செல்வதை பார்த்து எனக்கு பின்னாலேயே வந்தார். அவர் என் அருகில் வந்து, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எழுந்து வந்துவிட்டாய்? உனக்கு எதற்காக இவ்வளவு கோபம் என்றார். நான் எரிச்சலுடன், எனக்கு எதற்காக கோபம் வரவேண்டும்? நான் இந்த வீட்டை நடத்துவதற்கு தகுதியற்றவள் என்பதற்கா, அல்லது உங்கள் சம்பளத்திற்கு நான் உரிமையற்றவள் என்பதற்கா? ஒரு மனைவி தன் கணவனின் வருமானத்தில்தான் அதிக உரிமை உண்டு. ஆனால் உங்கள் வருமானத்தில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தோன்றும் அளவிற்கு உங்கள் சகோதரிக்கு அந்த உரிமையை எனக்கு கொடுப்பதிலிருந்து நீங்கள் தடுத்துவிட்டீர்கள் என்றேன். அபிஜித் என்னை சோபாவில் அமரவைத்துக் கொண்டே, பார், இந்த வீட்டை ஆரம்பத்திலிருந்தே அக்காதான் நடத்தி வருகிறார்.
அவருக்கு வீட்டுச் செலவுகள் பற்றி நன்றாகத் தெரியும். அவரால்தான் எல்லாவற்றையும் சிறப்பாக நிர்வகிக்க முடிகிறது. நான் இந்த வீட்டின் ஒரே மகன். அக்காவுக்கும் நான் மட்டும்தான் ஒரே ஆதரவு. என் வருமானத்தில் உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை அக்காவுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகில் என்னைத் தவிர அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை. என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இன்று ஒரு நல்ல வேலையில் அமர வைத்ததே அவர்தான். என் பெற்றோர்கள்தான் முன்பே இல்லையே என்றார். அக்காவும் இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் தெருக்களில் அலைந்து திரிந்து கொண்டிருந்திருப்பேன். உன்னைப் பொறுத்தவரை உனக்கு என்ன தேவை என்றாலும் நான் உனக்கு வாங்கிக் கொடுக்கிறேன். நான் எப்போதுமே உன்னுடைய எந்த ஆசைக்கும் மறுப்பு சொன்னதில்லை. சரி, இன்றைக்கு நாம் எங்காவது வெளியில் சுற்றி பார்க்கச் செல்லலாம். அப்படியே ஷாப்பிங்கும் செய்வோம். நீ சீக்கிரமாக தயாராகு. இதைக் கேட்டவுடனேயே என் மனநிலை அப்படியே மாறிவிட்டது. ஏனென்றால் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஊர் சுற்றுவதில் மிகவும் விருப்பம் அதிகம். நான் உடனே எழுந்து சீக்கிரமாகச் செல்வதற்கு தயாராகிவிட்டேன். ஒரு நாள் நான் என் பிறந்த வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு அழைத்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு திருமணமாகியதிலிருந்து அவர்கள் என் வீட்டிற்கு வந்ததே இல்லை. இப்போதுதான் முதல் முறையாக என் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களின் உபசரிப்பில் எந்த குறையும் இருந்துவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். நான் ராக்கி அக்காவிடம் சில பொருட்களின் பட்டியலை தயாரித்துக் கொடுத்து, அக்கா, நீங்களே எனக்கு இந்த எல்லா பொருட்களையும் சந்தையிலிருந்து வாங்கி வந்து கொடுத்து விடுங்கள் என்று கூறினேன். ஸ்ரீயாவை, அக்காவின் மகளை நான் வீட்டிலேயே நிறுத்தி வைத்தேன். அக்கா சென்ற பிறகு ஸ்ரீயாவிடமிருந்து வீட்டு வேலைகளை வாங்கலாம் என்று நினைத்தேன். எப்படியும் நாள் முழுதும் அங்கும் இங்குமாக விளையாடிக் கொண்டுதான் திரிகிறாள். எந்த வேலையையும் செய்வதில்லை. அக்கா பொருட்களின் பட்டியலை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினார். ஆனால் சந்தையிலிருந்து திரும்பி வந்தபோது அக்காவின் முகம் வாடிப்போயிருந்தது. அவர் கோபத்துடன் பொருட்களை போட்டுவிட்டு, ஒன்று, இந்த கடைக்காரர்கள் இவ்வளவு விலையேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். மனிதன் எதை வாங்குவது எதை வாங்காமல் விடுவது என்றே புரியவில்லை என்றார். அவர் என்னை உரக்க கூப்பிட்டு, அதிதி, நான் இந்த பொருட்களை வாங்கி வந்துவிட்டேன் என்றார். நான் பொருட்களை சரிபார்த்தபோது, அக்கா, இதில் முழு பொருட்களுமே இல்லையே. நான் உங்களுக்கு எழுதிக் கொடுத்தவற்றில் சில பொருட்கள் மட்டுமே இருக்கின்றன, சில பொருட்கள் இல்லை என்றேன். அக்கா கோபத்துடன், இப்போது நீயே சொல், நான் என்ன செய்வேன்? அபிஜித் எனக்கு என்ன லட்சக்கணக்கிலா பணம் கொடுக்கிறான்? நான் பணத்தை காகிதம் போல பறக்கவிட்டுக் கொண்டிருப்பதற்கு? என்ன வாங்கி வந்திருக்கிறேனோ அதிலேயே சமாளித்துக்கொள் என்றார். நான், அக்கா, இன்றைக்கு முதல் முறையாக என் பிறந்த வீட்டுக்காரர்கள் இங்கே வருகிறார்கள். எந்த பொருளிலும் குறையிருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அக்கா, ஆமாம், வீட்டில் எல்லாமே இருக்கிறதே, இருக்கும் பொருளுக்கு ஏற்ப சமையலை தாராளமாக செய்துவிடலாம். அதிதி, நாம் நம் சக்திக்கு ஏற்றவாறுதான் காலை நீட்ட வேண்டும். நம் தகுதிக்கு மீறிச் செலவு செய்தால் பிற்பாடு நமக்கேதான் கஷ்டம் உருவாகும் என்றார். நான், போதும் நிறுத்துங்கள் அக்கா. எனக்கு தோன்றுகிறது என் பிறந்த வீட்டுக்காரர்கள் இங்கே வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. சரிதான், நான் அவர்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன் என்றேன். அக்கா, அதிதி, நான் அப்படிச் சொல்லவில்லையே. வீட்டில் என்ன இருக்கிறதோ அதைக் கொண்டு ஏதோ ஒரு நல்ல உணவை செய்து முடி என்றுதானே சொல்கிறேன் என்றார். நான், எனக்கு முடிவு சொல்வதற்கு நீங்கள் யார்? இந்த வீடு என்னுடையது. இந்த வீட்டில் என் விருப்பப்படிதான் நடப்பேன். உங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் அல்லவா? கல்யாண வாழ்க்கையை ஒழுங்காக வாழத் தெரியாமல் அண்ணனின் சம்பளத்தை அழிக்க வந்து உட்கார்ந்து விட்டீர்கள் பிறந்த வீட்டில். கூடவே உங்கள் மகளையும் கூட்டி வந்து விட்டீர்கள். இப்போது எனக்கு புத்திமதி சொல்ல வந்துவிட்டீர்களா? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றேன். அக்கா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அவர் ஏதேனும் சொல்வதற்குள் நான் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குச் சென்றுவிட்டேன். எனக்கு அவர் மீது இன்று மிகுந்த கோபம் வந்து கொண்டிருந்தது. ஆம், அபிஜித் வந்தவுடனேயே நான் கண்ணீர் வடிக்கத் தொடங்கிவிட்டேன். அவரிடம், அபிஜித், பாருங்கள், எனக்கு திருமணமாகி இன்றைக்குத்தான் முதல் முறையாக என் குடும்பத்தார் இங்கே வருகிறார்கள். நான் அக்காவிடம் பொருட்களின் பட்டியலைச் செய்து கொடுத்திருந்தேன். அதில் சில பொருட்களை வாங்கி வந்திருக்கிறார். மீதியை வாங்கி வர மறுத்துவிட்டார். இப்போது நீங்களே சொல்லுங்கள், நான் யாரிடம் கேட்பேன்? போதாதாப்ப ஸ்டாண்டர்டிற்கு அக்கா என்னிடம் மரியாதையில்லாமல் நடந்து கொள்கிறார். நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து ரொம்பவே வீண் செலவு செய்யத் தொடங்கிவிட்டாய் என்று சொல்கிறார். நீங்களே சொல்லுங்கள், என் குடும்பத்தார் முதல் முறையாக இங்கே வருகிறார்கள். சாப்பாடு நன்றாக இல்லை என்றால் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதானே அவமானம் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அபிஜித் கோபத்தால் கொதித்துப் போய் அக்காவின் அறைக்குச் சென்றார். அக்கா தன் மகளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஏனென்றால் என் வார்த்தைகள் அவருடைய இதயத்தை ஆழமாக காயப்படுத்தியிருந்தன. நான் அண்ணன் தங்கை இருவருக்குமிடையே பிளவை ஏற்படுத்திவிட்டேன்.
இப்போது நான் அறையின் வெளியே நின்று கதவோடு காதை பொருத்தி கேட்கத் தொடங்கினேன். அபிஜித் அக்காவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அக்கா, என் மனைவியின் செலவுகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதற்காகவா நான் என் சம்பளத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கிறேன். அதிதி உங்களுக்கு பட்டியலிட்டு கொடுத்திருந்தார். அந்த பொருட்களை நீங்கள் வாங்கித் தந்திருக்க வேண்டும். சாப்பாடு நன்றாக அமையவில்லை என்றால் அவர்கள் நம்மைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? போதாததற்கு நீங்கள் என் மனைவியிடம் மரியாதையில்லாமலும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அக்கா, நீ உன் மனைவியின் பேச்சை நம்புகிறாயா? நான் அவளிடம் எந்த மரியாதை குறைவாலும் நடக்கவில்லை. மாறாக அவள்தான் என்னிடம் மரியாதையில்லாமல் நடந்துவிட்டுச் சென்றாள். யார் என்ன நினைக்க வேண்டுமென்று விரும்புகிறார்களோ நினைக்கட்டும். உன்னுடைய சம்பளத்தைப் பற்றி பேசினால் அதை இனி உன் மனைவியிடமே கொடு. அப்போதுதான் அவள் தன் பிறந்த வீட்டுக்காரர்களை தினமும் சாப்பிட அழைக்க முடியும் என்று கூறத் தொடங்கினார். அபிஜித், அக்கா, நீங்கள் எப்போதிருந்து இப்படி எதிர்மறையாக பேசத் தொடங்கினீர்கள் என்றார். அக்கா அழுதுகொண்டே, எப்போது உன் மனைவி உன் காதை நிரப்பத் தொடங்கினாளோ அன்றிலிருந்தேதான். அபிஜித், நான் உன்னுடைய மூத்த சகோதரி. இந்த வீடு உனக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு எனக்கும் சொந்தம். நான் உன்னைப் பற்றி யோசிக்கிறேன், அக்கறையோடு இருக்கிறேன். அதனால்தான் அவ்வளவு யோசித்துப் பார்த்து நடக்கிறேன். இல்லையென்றால் தேவையில்லாமல் பணத்தை பறக்கவிடத் தொடங்கினால் உன்னுடைய இந்த சம்பளத்தில் ஒரே ஒரு வாரம்தான் ஓடும் என்றார். அன்று அண்ணன் தங்கை இருவருக்கும் இடையே கடுமையான விவாதம் நடந்தது. என் பிறந்த வீட்டுக்காரர்கள் வந்தபோது அக்கா அவர்களிடம் சரியாக பேசவில்லை. இந்த காரணத்தினால் எனக்கு அக்கா மீது மிகுந்த கோபம் இருந்தது. ஒரு நாள் திடீரென்று என் உடல்நலம் குன்றியது. அபிஜித் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். மருத்துவர் நான் எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாது என்றும் முழுமையாக படுக்கை ஓய்வு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டுமென்றும் கடுமையாக கூறிவிட்டார். நான் அலட்சியமாக இருப்பதாக அபிஜித் என் மீது கோபத்தில் இருந்தார். அவர் என்னை எச்சரிக்கும் தொனியில், ஏதாவது தவறாக நடந்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார். என் உடல்நலம் குன்றிய சில நாட்களுக்குப் பிறகு என் நாத்தனாரின் உடல்நலமும் மோசமடையத் தொடங்கியது. ஏனென்றால் தம்பியும் அண்ணியும் செய்த மரியாதை குறைவான செயல்கள் அவருக்கு அவ்வளவு வேதனையை கொடுத்திருந்தன. அவர் துக்கத்தில் மூழ்கியிருந்தார். இப்போது இந்த வீட்டில் இருப்பது அவருக்கு வெட்கக்கேடாகத் தோன்றத் தொடங்கியது. அவர் பெரும்பாலான நேரங்களில் தன் அறையிலேயே இருந்தார். தன் மகளையும் தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். வீட்டு வேலைகள் எதையும் அவர் செய்வதில்லை. நானும் நாள் முழுதும் என் அறையிலேயே படுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அபிஜித் வீட்டிற்கு வரும் நேரம் வந்ததும் நான் வேலையில் இறங்கிவிடுவேன். தினமும் நோய்வாய்ப்படுவதற்கு புதிய புதிய சாக்குகளை தேடுவேன். அபிஜித் என் வார்த்தைகளை உண்மை என்று நம்பி தினமும் தன் சகோதரியிடம் சண்டையிடுவார். அக்கா, உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அதிதியின் உடல்நிலை சரியாக இல்லை என்று. கொஞ்சமாவது அவளை கவனித்துக் கொள்ளுங்கள். அவள் எப்போதும் வேலையிலேயே மூழ்கியிருக்கிறாள். அக்கா தன் தம்பியின் இந்த கோபம் நிறைந்த பேச்சுகளைக் கேட்டு அழுது கொண்டே இருப்பார். கூடவே வீட்டின் 1-2 வேலைகளையும் செய்து முடிப்பார். ஆனால் இப்போது அவருடைய உடல்நிலையும் சரியாக இருப்பதில்லை. ஒரு நாள் அவர் அபிஜித்திடம், என் முழங்கால்களில் வலி இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னிடம் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லச் சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏன் திடீரென்று என் முழங்கால்களில் வலி தொடங்கியது என்று தெரியவில்லை என்றார். பிறக்கப் போகும் குழந்தையின் மீதான அன்பிற்கு முன்னால் அபிஜித்திற்கு மற்ற எந்த உறவும் அர்த்தமற்றதாகிவிட்டது. இப்போது அவர் சிறிய விஷயங்களுக்கு கூட எரிச்சலடையத் தொடங்கினார். நானும் அக்காவை அவமானப்படுத்துவதற்கு எந்த வாய்ப்பையும் நழுவ விடுவதில்லை. முன்பெல்லாம் தன் சகோதரியை கேட்காமல் எந்த அடியையும் எடுத்து வைக்காத அபிஜித் இப்போது எந்த வேலையாக இருந்தாலும் என்னை கேட்டுத்தான் செய்தார். மாதத்தின் செலவுக்காக அலுவலகத்திலிருந்து சம்பளம் கிடைத்தால் அதையும் கொண்டு வந்து என் கையில்தான் கொடுப்பார். நான் அபிஜித்தை என் கைப்பிடிக்குள் வைத்திருந்தேன். ஒரு நாள் நானும் அபிஜித்தும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அக்கா தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். 2 முழங்கால்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு அவர் குனிந்து நடந்து வந்து கொண்டிருந்தார். நடந்து கொண்டே இருக்கும்போதே திடீரென்று தரையில் விழுந்துவிட்டார். அபிஜித் தன் வாயில் போட்ட உணவை அப்படியே துப்பிவிட்டு வேகமாகச் சென்று அக்காவை தூக்கி அறைக்கு அழைத்துச் சென்றார். என்னிடம் அக்காவிடம் இரு என்று கூறிவிட்டுச் சென்றார். நானும் மருத்துவரை அழைத்து வருகிறேன். பரிசோதனைக்குப் பிறகு யூரிக் அமிலம் யூரிக் ஆசிட் பிரச்சினை இருப்பதாக மருத்துவர் தெரிவித்தார். இதன் காரணத்தினால்தான் எப்போதும் அவருடைய முழங்கால்களில் வலி இருக்கிறது. மருத்துவர் சில மருந்துகளை எழுதிக் கொடுத்தார். அவை மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தன. அபிஜித் என்னிடம் வந்து அக்காவின் மருந்துகளுக்காக சில பணம் வேண்டும் என்றார். நான், இப்போது மாதத்தின் நடுப்பகுதி நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. நான் எல்லா பணத்தையும் செலவழித்துவிட்டேன் என்றேன்.
அபிஜித், என்ன, ஒரு மாதச் சம்பளத்தை 15 நாட்களில் அழித்துவிட்டாயா? அடப்பாவி, இப்படி இருந்தால் எப்படி நடக்கும்? சரி, போகட்டும், நான் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வந்து அக்காவிற்கு மருந்துகளை வாங்கி வருகிறேன். இனி இந்த மருந்துகளை ஒவ்வொரு வாரமும் வாங்குவது அவசியமாயிற்றே என்றார். நான், அபிஜித், மருந்துகளுக்கே ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு பணம் செலவாகிக் கொண்டிருந்தால் அப்புறம் நம் குடும்பம் எப்படி நடக்கும்? அதுவும் தவிர இன்னும் சில மாதங்களில் நம் குழந்தையும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. குழந்தை வந்த பிறகு செலவுகள் இன்னும் அதிகமாகும் என்றேன். அபிஜித், எனக்கு எதுவும் தெரியாது, எது எப்படி நடக்கிறதோ அப்படியே நடக்கட்டும், பிற்பாடு நடப்பதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று கூறத் தொடங்கினார். அக்கா எப்போதும் படுக்கையிலேயே கிடந்தார். அவருடைய மகளுக்கும் இப்போது சாப்பாடு கொடுப்பதற்கு யாருமில்லை. அவள் அடிக்கடி தன் தாயிடம் சாப்பாடு கேட்டுக்கொண்டே இருப்பாள். அக்கா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சில நேரங்களில் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பார், சில நேரங்களில் கொடுக்க முடியாமல் போய்விடும். அவளுக்கு என் அருகில் வருவதற்கு கூட அவ்வளவு தைரியம் இருக்கவில்லை. ஏனென்றால் நான் எப்போதும் அவளை திட்டிக்கொண்டே இருப்பேன். இப்போது நான் அக்காவை கேலி பேசத் தொடங்கினேன். ஏனென்றால் அவர் எங்களுக்கு பாரமாகிவிட்டார். போதாததற்கு மருந்துகளின் செலவு வேறு அதிகமாக இருந்தது. நான் என் கணவரை என் நாத்தனாருக்கு எதிராக திருப்பிவிட்டேன். இப்போது அபிஜித்தின் நிலைமை எப்படி இருந்ததென்றால் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் அக்காவை ஏறெடுத்துக்கூட பார்ப்பதில்லை. ஒரு நாள் என் நாத்தனார் என்னிடம், அதிதி, என் மீது இப்படி அநீதி இழைக்காதே. இந்த உலகத்தில் எனக்கும் என் மகளுக்கும் அபிஜித்தைத் தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லை. நீ என் தம்பியை என்னிடமிருந்து பிரித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த இறைவனுக்கு பயப்படு என்றார். அக்காவின் இந்த கசப்பான நஞ்சான வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. நான் அக்காவை மிகவும் கடுமையாக வசைபாடினேன். எப்பாடுபட்டாவது தன் மகளோடு சேர்த்து அவரை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றியே தீருவது என்று முடிவெடுத்தேன். இதற்காக நான் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் சரி. ஒரு நாள் மாலை வேளையில் நான் என் உடல்நிலை மோசமாகிவிட்டதாக பாசாங்கு செய்தேன். அபிஜித், இதெல்லாம் எப்படி நடந்தது என்றார். நான், இன்றைக்கு மீண்டும் அக்கா தரையில் விழுந்துவிட்டார். நான் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை படுக்கையில் கிடத்தினேன். அப்புறம் எனக்கு திடீரென்று என்ன ஆனதென்றே தெரியவில்லை. என் உடல்நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது என்று கூறிவிட்டு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினேன். அபிஜித், உங்களுக்குத்தான் தெரியுமே, அக்கா என்னிடம் நான் உடல்நிலை சரியில்லை என்று சாக்குப்போக்கு சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். நான் அக்காவிடம் மருத்துவர் என்னை அதிக எடையை தூக்கக்கூடாது என்று தடுத்துள்ளார் என்றும் சொன்னேன். அதையும் மீறி அக்கா என்னை தூக்குவதால் உன் குழந்தை செத்தா போய்விடும் என்றார். இதை கேட்டதும் அபிஜித் தன் கட்டுப்பாட்டை இழந்தார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர், அதிதி, இன்றைக்குப் பிறகு நீ அக்காவிற்கு எந்த வேலையையும் செய்யக்கூடாது. அவருக்கு என்ன ஆனாலும் சரி, நீ அவர் அருகில் கூட போகக்கூடாது என்றார். நான் மிகுந்த தந்திரத்துடன் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டே புன்னகைத்தேன். இப்போது என்னுடைய ஒரே இலக்கு, மிஷன்தான் இருந்தது. அது என்னவென்றால் என் நாத்தனாரையும் அவருடைய மகளையும் ஏதேனும் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு, ஆர்ஃபனேஜ், ஷெல்டர் அனுப்பிவிட வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை என்னால் அபிஜித்திடம் நேரடியாக பேச முடியாது. அதனால் பேச்சுவாக்கில் அபிஜித்திற்கு சிக்னல் கொடுத்தேன். இப்போது நான் இருக்கும் இந்த நிலையில் அக்காவை கவனித்துக் கொள்ளவோ அவருடைய மகளின் எல்லா வேலைகளையும் செய்யவோ முடியாது. ஒரு ஆதரவற்றோர் இல்லம் இருக்கிறது. அங்கே குழந்தைகளின் வளர்ப்பும் சரியாக நடக்கும். அனாதையாக இருக்கும் பெண் அல்லது ஆணுக்கும் ஆதரவு அளிக்கப்படும். அங்கே இப்படிப்பட்ட மனிதர்களின் பராமரிப்பும் நன்றாக இருக்கும். ஏன் நீங்கள் அக்காவையும் ஸ்ரீயாவையும் அங்கே விட்டு வரக்கூடாது? இதன் மூலம் அங்கே அவர்களுடைய மனமும் அமைதியடையும். எனக்கு பிரசவம் முடிந்த பிறகு நாம் அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிடலாம். அபிஜித், அதிதி, அக்கா அங்கே செல்வதற்கு ஒத்துக்கொள்வாரா என்று கேட்கத் தொடங்கினார். நான், ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டார்? நீங்கள் அவரிடம் பேசுங்கள். அதிதிக்கு பிரசவம் முடிந்ததும் உங்களை வீட்டிற்கு அழைத்து வந்துவிடுவோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் அவருக்கு கொஞ்சம் முறைப்படி எடுத்துச் சொல்லுங்கள். அவர் உங்கள் பேச்சை நிச்சயம் புரிந்து கொள்வார் என்றேன். அபிஜித், சரி, ஆகட்டும். இப்போது மிகவும் இரவாகிவிட்டது. நான் காலையிலேயே அக்காவிடம் பேசி அவர்களை ஆசிரமத்தில் விட்டு வருகிறேன் என்றார். காலை விடிந்ததும் அபிஜித் தன் அக்காவின் அறைக்குச் சென்றார். அவர் அப்போதுதான் தூங்கி எழுந்திருந்தார். அக்காவிடம் எப்படி பேசுவது என்று அபிஜித்திற்கு தைரியம் வரவில்லை. அபிஜித்தை பார்த்து, அக்கா, என்னிடம் ஏதேனும் பேச விரும்புகிறாயா என்று கேட்கத் தொடங்கினார். அபிஜித் மௌனமாக இருக்கவே, அக்கா, எனக்கு தோன்றுகிறது நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய் என்று. சொல், அப்படி என்ன விஷயம் என்றார். அவர், அக்கா, உங்களுக்குத்தான் தெரியுமே, அதிதியின் கர்ப்பத்தின் கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவளுடைய நிலைமையும் மிகவும் நெருக்கடியாக, கிரிட்டிக்கல் இருக்கிறது.
எந்த கனமான பொருளையும் தூக்கும் வேலையை செய்யக்கூடாது என்று மருத்துவர் கடுமையாக தடுத்துள்ளார். நாள் முழுதும் வீட்டில் அவளைத் தவிர உங்களை கவனித்துக் கொள்வதற்கோ ஸ்ரீயாவின் ஏராளமான வேலைகளைச் செய்வதற்கோ வேறு யாரும் இல்லையே. அதனால்தான் உங்களை ஆசிரமத்தில் விட்டு வரலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் என்றார். இதைக் கேட்டதும் அக்காவின் முகபாவனைகள் துக்கமாக மாறின. அபிஜித், அக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதிதிக்கு பிரசவம் முடிந்தவுடனேயே நான் உங்களை மீண்டும் அழைத்து வந்து விடுவேன் என்றார். அந்த நேரத்தில் என் கணவரின் சகோதரியின் இதயம் துயரத்தால் நிறைந்திருந்தது. ஒரு சகோதரிக்கு தன் தம்பியின் மீது மிகுந்த பெருமிதம் இருந்தது. அது அன்று முற்றிலுமாக உடைந்து போயிருந்தது. அக்கா, சரி, நான் உன்னோடு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை உன்னால் மீண்டும் இங்கே அழைத்து வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீ எங்களை பார்க்க அங்கே நிச்சயம் வர வேண்டும். ஏனென்றால் நீதான் என் கண்களின் குளிர்ச்சி என்று கூறத் தொடங்கினார். அக்காவின் இந்த வார்த்தையைக் கேட்டு அபிஜித்தின் இதயம் துடிதுடித்துப் போனது. அவருக்கு இதையெல்லாம் செய்ய விருப்பமில்லை. தன்னுடைய கட்டாயம் மட்டும் இல்லையென்றால் அவர் ஒருபோதும் அக்காவை தன்னிடமிருந்து பிரித்திருக்க மாட்டார். அக்கா அபிஜித்தின் தலைமீது கை வைத்துக்கொண்டே, எப்போது செல்ல வேண்டும் என்றார். அபிஜித், இப்போதே என்றார். அவர், சரி, நான் ஸ்ரீயாவின் ஆடைகளையும் என்னுடைய ஆடைகளையும் பேக்கிங் செய்யத் தொடங்குகிறேன் என்றார். அவர், வேண்டாம், நீங்கள் விடுங்கள், நான் அதிதியிடம் சொல்கிறேன் என்றார். நான் உடனே விரைவாக அவர்களுடைய உடைகளையும் மருந்துகளையும் பேக் செய்துவிட்டேன். ஸ்ரீயாவின் உடைகளையும் அவளுடைய சில பொம்மைகள் போன்ற பொருட்களையும் பேக் செய்துவிட்டேன். அவர்களுடைய கண்கள் அவர்களுடைய இதயத்தில் என்ன நடக்கிறது என்பதை உணர்த்துவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இதில் எந்த கவலையும் இருக்கவில்லை. என் நாத்தனார் வீட்டை விட்டுச் செல்வது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது அபிஜித் அக்காவையும் அவருடைய மகளையும் ஆசிரமத்தில் விட்டு வந்துவிடுவார். நான் நிம்மதியாக வீட்டில் தனியாக இருப்பேன் என்று நினைத்து நினைத்து பூரிப்படைந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு நள்ளிரவில் திடீரென்று என் உடல்நிலை மோசமடைந்தது. அபிஜித் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். என்னை அவசர சிகிச்சை பிரிவிற்கு எமர்ஜென்சி அழைத்துச் சென்றார்கள். அங்கே நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அபிஜித் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மருத்துவமனை முழுதும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். அவர் என் நெற்றியில் அன்போடு முத்தமிட்டு, எனக்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியைக் கொடுத்ததற்கு நன்றி, தேங்க்யூ என்றார். நான், சரி, இதைச் சொல்லுங்கள், நம் மகள் யாரைப் போல இருக்கிறாள் என்றேன். அபிஜித் தன் நெற்றியை தேய்த்துக் கொண்டே, இவள் அப்படியே தன் அத்தையைப் போலத்தான் இருக்கிறாள் என்றார். நான் பொறாமையுடன், என் மகள் என்றால் என்னைப் போலத்தானே இருப்பாள், வேறு யாரோ போலவா இருப்பாள் என்றேன். அபிஜித், அவர் வேறு யாரோ இல்லை, என் சகோதரி அதிதி. நீ எப்படி இப்படி பேசலாம் என்றார். நான் விஷயத்தை மாற்றி, சரி, நாம் எப்போது வீட்டிற்குச் செல்கிறோம் என்றேன். அவர், இதோ இன்னும் சிறிது நேரத்தில் சில நடைமுறைகள், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கின்றன, நான் அதை முடித்துவிட்டு இப்போதே வருகிறேன் என்றார். பிரசவத்திற்குப் பிறகு நான் வீட்டிற்கு வந்தபோது நான் காற்றில் சுதந்திரமாக மூச்சுவிடுவதைப் போல உணர்ந்தேன். என்னை தடுப்பதற்கோ கேட்பதற்கோ யாரும் இருக்கவில்லை. இப்போது இந்த வீட்டின் ஒரே எஜமானி நான்தான். ஒரு நாள் அபிஜித் என்னிடம், அதிதி, நான் போய் அக்காவையும் ஸ்ரீயாவையும் மீண்டும் அழைத்து வரட்டுமா? இப்போதுதான் நீயும் முழுமையாக குணமடைந்து விட்டாயே. அவர்களுக்கும் தன் அண்ணன் மகளை பார்க்க வேண்டும், தன் மடியில் போட்டு விளையாட்ட வேண்டுமென்று ஆசை இருக்கும் அல்லவா என்றார். நான், அபிஜித், போதும், நிறுத்துங்கள். இப்போது ஒன்று அவர்கள் இந்த வீட்டில் இருப்பார்கள் அல்லது நானும் என் குழந்தையும் இருப்போம் என்றேன். அபிஜித் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே, அதிதி, நீதானே பிரசவத்திற்குப் பிறகு அக்காவை வீட்டிற்கு அழைத்து வரலாம் என்று சொன்னாய். இப்போது நம் மகளுக்கு கூட 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் அங்கே அனாதைகளைப் போல வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஸ்ரீயா, அவள் வெகுளிப் பெண் என்றார். நான் அபிஜித்திடம், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். அக்கா இந்த வீட்டிற்கு வந்தால் நான் இனி இங்கு இருக்க மாட்டேன். என் மகளை அழைத்துக் கொண்டு என்றென்றும் இங்கிருந்து போய்விடுவேன் என்பது மட்டுமே எனக்கு தெரியும் என்று கூறினேன். அபிஜித் ஆத்திரத்தில் தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இதன் பிறகு அபிஜித் சோகமாகவே இருக்கத் தொடங்கினார். அவர் என்னிடம் நேரடியாக பேசுவதும் இல்லை, எனக்கு அதிக நேரம் ஒதுக்குவதும் இல்லை. அக்காவை வீட்டிற்கு அழைக்காத காரணத்தால்தான் அவர் இப்படிச் செய்கிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அக்காவை இந்த வீட்டிற்குள் ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என்பதில் நானும் உறுதியாக இருந்தேன். மேலும் ஒரு விஷயத்தை நான் நன்றாக அறிந்திருந்தேன். அபிஜித் என்னையும் என் மகளையும் ஒருபோதும் விட்டுப் பிரிய மாட்டார். இந்த ஒரு விஷயம்தான் இந்த வீட்டில் என் கால்களை வலுவாக ஊன்றச் செய்திருந்தது. இப்போது நான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே என் மகளையும் கவனித்து வந்தேன். என்னவென்று தெரியவில்லை, சில நாட்களாக என் இடுப்பில் லேசான வலி இருந்து வந்தது. பிரசவத்தின் காரணமாகத்தான் இப்படி இருக்கிறது.
பிற்பாடு தானாகவே சரியாகிவிடும் என்று ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் அந்த வலி நிரந்தரமாக மாறத் தொடங்கியது. அந்த லேசான இடுப்பு வலி மெல்ல மெல்ல தீவிரமடைந்தது. இப்போது என் சகிப்புத்தன்மை குறைந்துவிட்டது. வலி என் பொறுமையை மீறிவிட்டது. நான் துணிது வைக்கும் இயந்திரத்தை வாஷிங் மெஷின் போட்டு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் இடுப்பில் கடுமையான வலி ஏற்பட்டது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அபிஜித் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென என் சத்தத்தை கேட்டு அவர் வெளியே வந்தார். வலியின் காரணமாக என்னால் நிற்கக்கூட முடியவில்லை. என் உடலே நடுங்கிக் கொண்டிருந்தது. நான், அபிஜித், என்னை காப்பாற்றுங்கள், என் இடுப்பில் கடுமையான வலி இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், சரி, நீ தைரியமாக இரு. ஒரு நிமிடம் இங்கு உட்கார், நான் அறையிலிருந்து திஷாவை அழைத்து வருகிறேன். அப்புறம் நாம் மருத்துவரிடம் செல்லலாம் என்றார். கடுமையான வலியால் என் தொண்டையிலிருந்து சத்தம் கூட வரவில்லை. அபிஜித் அவசரமாக அந்த பரிசோதனைகளை, டெஸ்டுகள் செய்ய வைத்தார். பரிசோதனை அறிக்கைகள், ரிப்போர்ட் வர இன்னும் சிறிது நேரம் இருந்தது. நான் வலியால் துடித்துக் கொண்டிருந்தேன். அபிஜித் என்னை தேற்றி, அதிதி, தைரியமாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். இப்போது ரிப்போர்ட் வந்துவிடும் என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அபிஜித் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர் ரிப்போர்ட்டை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். என்னவென்று தெரியவில்லை. நிச்சயமாக ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று என் இதயம் பதறிக்கொண்டிருந்தது. அபிஜித், டாக்டர், எல்லாம் சரியாக இருக்கிறதா? பயப்படும்படி எதுவும் இல்லையே என்று கேட்டார். மருத்துவர் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அனுதாபத்துடன் என்னை பார்த்தார். மருத்துவர், உங்கள் முதுகெலும்பில் பிளவு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கல்லை உடைக்க சுத்தியலால் அடித்தால் அதில் பிளவு ஏற்படுமே, அதுபோல புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முதுகெலும்பின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் விபத்து நடந்திருக்கிறதா? இடுப்பு பகுதியில் பலமாக கீழே விழுந்ததால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியபோது என் உலகமே அழிந்துவிட்டது போல் இருந்தது. நான், இல்லை டாக்டர், அப்படி எதுவும் நடக்கவில்லையே என்றேன். அபிஜித், டாக்டர், இதற்கு என்ன தீர்வு? இது மருந்துகளால் சரியாகிவிடுமா என்று கேட்டார். மருத்துவர், இல்லை, இது மருந்துகளால் சரியாகாது. இதற்கு உங்கள் மனைவிக்கும் அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றார். வீடு திரும்பும் வழியில் நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். அபிஜித் என்னை தேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஆறுதலும் தேவையாக இருக்கவில்லை. நான் காரின் சீட்டில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு, அபிஜித், இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றேன். அபிஜித் என்னை பார்த்துக்கொண்டே, ஏன் என்று கேட்டார். ஏனென்றால் நான் அக்காவுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். எப்போதும் தேவையில்லாமல் உங்களுக்கு எதிராக அக்காவைப் பற்றி தப்பாக பேசி உங்களை தூண்டிவிட்டேன். அவர்களை வீட்டிலிருந்து விரட்டி ஆசிரமத்திற்கு அனுப்பிவிட்டேன். இதெல்லாம் என் பாவங்களுக்கு கிடைக்கும் தண்டனைதான் என்றேன். அபிஜித், நீ அக்காவுக்கு என்ன செய்திருந்தாலும் சரி, அவர் ஒருபோதும் உன்னை சபிக்க மாட்டார். இது எனக்கு மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் தன் தம்பியின் சந்தோஷம் உன்னில்தான் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் என்றார். நான், அபிஜித், என் பேச்சை கேட்பீர்களா என்றேன். அவர், சொல் என்றார். அபிஜித், காரை ஆசிரமத்திற்கு எடுங்கள். அக்காவையும் ஸ்ரேயாவையும் நம்மோடு அழைத்து வரலாம். நான் அவர்களை சந்தித்து என் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஒருவேளை இறைவன் என் கஷ்டங்களை குறைக்கக்கூடும். ஏனென்றால் நான் தெரிந்தும் தெரியாமலும் அவர்களுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் அக்காவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றேன். நாங்கள் அவர்களை பார்க்கச் சென்றபோது அக்கா முன்பை விட இன்னும் மெலிந்து பலவீனமாக காணப்பட்டார். ஸ்ரேயாவோ எங்களை பார்த்ததும் ஓடிவந்து கட்டிக்கொண்டாள். ஒருவேளை எங்களின் பிரிவுதான் காலத்திற்கு முன்பே அவர்களை வயதானவர்களாக மாற்றிவிட்டதோ என்னவோ. அக்காவை பார்த்ததும் நான் அவரை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழுதேன். என் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கத் தொடங்கினேன். திஷாவை நான் அவர கைகளில் கொடுத்தேன். அவளை பார்த்ததும் அக்கா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஸ்ரேயாவும் அவளை மீண்டும் மீண்டும் கொஞ்சிக் கொண்டே இருந்தாள். அக்கா, நான் உங்கள் இருவரையும் மன்னித்துவிட்டேன். ஆனால் நாங்கள் உங்களுடன் வீட்டிற்கு வரமாட்டோம். நாங்கள் இங்கேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். வீட்டிற்கு வந்து உங்கள் இருவருக்கும் மேலும் சுமையாக மாற நாங்கள் விரும்பவில்லை என்றார். நான், அக்கா, தயவுசெய்து அப்படிச் சொல்லாதீர்கள். இதில் அபிஜித்தின் தவறு எதுவுமில்லை. அவர் இன்றும் உங்களை மிகவும் மதிக்கிறார். நான் தான் அவரை உங்களுக்கு எதிராக திருப்பி தவறான முடிவை எடுக்க நிர்பந்தித்தேன் என்று கூறி அக்காவுக்கு முன் கைகூப்பி அழத் தொடங்கினேன். அக்கா, இந்த நேரத்தில் எங்களுக்கு உங்கள் உதவி மிகவும் தேவை. ஸ்ரேயாவின் எதிர்காலமும் இங்கு பாழாகக்கூடாது என நான் விரும்புகிறேன். நீங்கள் எங்களோடு வாருங்கள். நீங்கள் அபிஜித்தை ஆரம்பத்திலிருந்தே தம்பியாக பார்க்காமல்
தன் சொந்த மகனாகத்தானே வளர்த்தீர்கள்? அப்படி இருக்கும்போது எங்களின் தவறுகளை உங்களால் மன்னிக்க முடியாதா? இனி உங்களுக்கு புகார் சொல்ல நான் எந்த வாய்ப்பையும் தரமாட்டேன். அபிஜித், ஆமாம் அக்கா, நம்மையும் தாண்டி இப்போது நம் மகளுக்கும் உங்கள் தேவை இருக்கிறது என்றார். அக்கா, சரி, நான் உங்களுடன் வருகிறேன், ஆனால் உங்களுக்காக அல்ல, என் மருமகளுக்காக மட்டுமே. அவளை பார்த்த பிறகு இனி என் மனம் இங்கு தங்காது என்றார். அக்காவும் ஸ்ரேயாவும் வீட்டிற்கு வந்த பிறகு நானும் அபிஜித்தும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் மற்றொரு புறம் நான் வெட்கி தலைகுனிந்தேன். ஏனென்றால் என் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு அக்கா என்னை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார். ஸ்ரேயாவோ நாள் முழுவதும் என் மகளை தன் மடியில் ஏந்தியபடி சுற்றிக் கொண்டே இருப்பாள். அபிஜித் அக்காவை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். அதனால் அவர் முன்பை விட இப்போது மிகவும் நலமாக இருந்தார். எனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருந்ததால் அக்கா வீட்டின் வேலைகளையும் தாண்டி எனக்கும் என் மகளுக்குமான சிறு சிறு தேவைகளையும் தன் சொந்த கைகளாலேயே செய்து வந்தார். ஒரு நாள் நான் அக்காவின் கைகளை பிடித்துக்கொண்டு, அக்கா, நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை புரிந்து கொள்ள எனக்குத்தான் தாமதமாகிவிட்டது என்றேன். அக்கா என் முகத்தை தடவிக் கொடுத்து, அதிதி, இந்த உறவுகளே இப்படிப்பட்டதுதான். நாம் எவ்வளவுதான் ஒருவருக்கொருவர் எதிராக மாறினாலும் இதயத்தில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்போது அது நம் கையில்தான் இருக்கிறது, அந்த குறையை வளரவிடுவதா அல்லது அதை முடிவுக்கு கொண்டு வருவதா என்று. நீ அந்த குறையை முடிவுக்கு கொண்டு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றார். நான், அக்கா, என்னை உண்மையிலேயே மன்னித்து விட்டீர்கள்தானே என்று கேட்டேன். அக்கா, மன்னிப்பதற்கு கோபம் தேவைகளுள் ஒன்று. நானோ ஒருபோதும் உங்கள் மீது கோபப்பட்டதே இல்லை. எனக்கு எப்போதும் என் மகளைப் பற்றிய கவலை மட்டும்தான் இருந்தது. அவள் தலையில் தகப்பனின் நிழலும் இல்லை, வேறு யாரின் ஆதரவும் இல்லை. அவளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று. ஆனால் நீங்கள் எங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டீர்கள். உனக்கும் உன் தவறு புரிந்துவிட்டது. இதைவிட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அக்கா தன் அறைக்குச் சென்று விட்டார். உறவுகளைச் சேர்ப்பதும் சிதைப்பதும் மனிதனின் சொந்தக் கைகளில்தான் இருக்கிறது என்று நான் சிந்திக்கத் தொடங்கினேன். இப்போது நாங்கள் அனைவரும் முழு ஒற்றுமையோடும் அன்போடும் இந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் ஸ்ரேயாவை பள்ளியிலும் சேர்த்துவிட்டோம். அவள் பள்ளிக்குச் சென்று சந்தோஷமாக இருக்கிறாள். அக்காவும் எங்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இறைவன் என் கணவருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இப்போது எங்களுக்கு பணத்தைப் பற்றிய எந்த கவலையோ குறையோ இல்லை. நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பா அழுத்தவும்.